கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்திலே உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை ஊர்வலத்தில் என் மக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திண்டுக்கலுக்கு முதல் முறையா எவ்வளோ வாட்டி தலைவர் கூட வந்திருக்கோம். எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ பொதுக்கூட்டம், தேர்தல், மக்களுக்காக மக்கள் பணி. ஆனால் இன்றைக்கு மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையிலே நீங்க பாருங்க, தலைவர்களுடைய ரதம் வந்திருக்கு. அந்த வகையில் திண்டுக்கல் என்றாலே எப்பொழுதுமே கேப்டன் கோட்டை. எப்பவுமே நான் தலைவர் இருந்த காலத்துல இருந்து வர திண்டுக்கல் யார்பட்ட நம்ம தலைவருடைய கோட்டை என்பதை நாம் நிரூபிச்சிருக்கிறோம். அந்த வகையில் மக்களை தேடி மக்கள் தலைவர் திட்டத்தில் இன்றைக்கு நமது மாவட்ட கழக செயலாளர் சிவகுமார் அவர்களுடைய சீரிய அமைப்புல இன்னைக்கு நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். இங்க சிவகுமார் அவர்களுக்கும் திருமுருகன் அவர்களுக்கும் தேமுதிக சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டல பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், அழகர் சுவாமி அவர்களுக்கும், முருகானந்தம் அவர்களுக்கும், மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகிய அனைவருக்கும் மற்றும் பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற நமது கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளாகிய உங்கள் அனைவருக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், கேப்டனை தங்கள் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் அன்பு உடன் பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய நாள் பிரச்சாரத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள்? அமாவாசை. இன்னைக்கு திண்டுக்கல் நாளே இங்க ஒரு சித்தர் அனைவர் மனசுல இருக்கார். கணக்கம்பட்டி சித்தர் ஆலயத்திற்கு சென்று அவர் ஆசீர்வாதம் பெற்று நேரடியாக என் வாழும் மக்களாகிய தெய்வங்களை பார்க்க வந்திருக்கு. கணக்கம்பட்டி சித்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்ம கேப்டன் முன்னாடி வந்து நின்றது. நல்லவர்கள் வாழ்ந்து சித்தர்களாக மறைந்த நம்ம நாட்டுல நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கனகம்பட்டி சித்தர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வரப்போகின்ற 2026 தேர்தல் தமிழகம் மக்களுக்கான தேர்தலாக, தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு தேர்தலாக, மக்களாட்சி மலர ஒரு சிறந்த தேர்தலாக இருக்க வேண்டும் என்று என் வேண்டுதலை அங்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் ஏற்கனவே 2011 29 தொகுதிகளை வென்றெடுத்து நமது தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்தது. 2026 தேர்தல் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், உறுதியாக மிகப்பெரிய வெற்றியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் இதை நான் உறுதியா சொல்றேன்னா, அது யாருக்கு கிடைச்ச பெருமை? என் தொண்டர்களுக்கு கிடைச்ச பெருமை. தலைவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட கடைக்கோடி தொண்டருக்கு கிடைத்த பெருமை அது. ஏன்னா கடந்த ஒரு வருடமாக பூத் கமிட்டிகளை அமைக்கணும், BL2 ஃபார்ம் பண்ணணும் சொல்லி தொடர்ந்து அறிவுரை செய்ததனுடைய காரணமாக ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இணையாக சவால் விடக்கூடிய அளவு இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 63,000 தொகுதிகளிலுமே மகத்தான வகையில BL2 ஃபார்ம் கொடுத்து கலெக்டரிடம் ஒப்புதல் ரசீது பெற்ற ஒப்பற்ற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்திலும் பூத் கமிட்டி நம்ம அமைச்சிருக்கிறோம்.
நான் பல்வேறு இடங்களில் எனக்கு தகவல் வருது. நம்மளுடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் என்னப்பா கட்சி இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைவர் போயிட்டார், கட்சி அவ்வளவுதான் பேசினவங்க மத்தியில இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு இணையாக 63,000 வாக்குகளிலும் இன்னைக்கு பூத் கமிட்டி அமைச்சர் 3ஆம் நீண்ட பெரிய கட்சி என்று நிரூபிச்சிருக்காங்க என்று சொன்னால் அந்த பெருமை யாருக்கு? உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். நீங்க கேப்டனுக்கு சொல்வீங்க, நானும் கேப்டன் என்ன சொல்லுவேன்னா என் கடைகோடியில் இருக்கின்ற தொண்டரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நான் எப்பவுமே சொல்வேன். இப்ப கூட சிவகுமார் கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப இருட்டுச்சு, அமாவாசை வேற, இருட்டா இருக்கும் போது கொஞ்சம் போக்கஸ் லைட் எல்லாம் கட்டுங்கன்னு. ஆனா ஒரு படி மேல போய் சிவகுமார் இது இரவா பகலா என்று சொல்லக்கூடிய அளவு மிக பிரம்மாண்டமாக விளக்குகளை அமைத்து பேனர்களை அமைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை தேசிய முற்போக்கு திராவிட கழகமே தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதற்கு சிவகுமார் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற நமது கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தான் அந்த பெருமை சேரும் என்ற நான் பெருமையோடு இதை பதிய வைக்கிறேன். ஏன் நான் இதை எப்பவுமே பெருமையா சொல்றேன்னா நீங்க எல்லாம் வாட்ச் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இதெல்லாம் என்னது? என்னது? பேனர் அப்படித்தானே தெரியுது நமக்கு. ஆனா என் கண்ணுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? என் தொண்டர்கள் உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதிச்ச ரத்தத்தை வேர்வை சிந்தி சம்பாதிச்சு காசுல கட்டப்பட்டது உங்க உழைப்பு தான் அங்க எனக்கு தெரியும். அதுதான் அங்க உங்க உழைப்பு, உங்க ரத்தத்தை வேர்வைய சிந்தி உழைச்சு உங்க சொந்த காசுல கட்டிருக்கீங்கல்ல, அதுதான் ஏன் கண்ணுக்கு தெரியும். எனக்கு அது பேனரா தெரியும். நம்ம தெய்வத்துக்கு நம்ம செய்யறோம், நம்ம தெய்வத்துக்கு செய்யறோம் இல்லைன்னு சொல்ல. அதனாலதான் சொல்றேன், 20 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. இன்னைக்கும் டே 1ல எப்படி இருந்துச்சோ தேமுதிக, அது மாதிரி இன்னைக்கும் கொண்டு வந்திருக்கீங்கன்னா ஒட்டுமொத்த பெருமைக்குரியவர்கள் நீங்கள் தான். தலைவர் எப்ப சொல்றார், ஒவ்வொரு பேனருக்கு பின்னாடி இருக்க கயிறு என் தொண்டனுடைய நரம்பு சொல்வாரா இல்லையா? உங்க நரம்பு அதுங்க. ஒவ்வொரு போக்கஸ் லைட் கொடிக்கும் பின்னாலும் உங்கள் உழைப்பு தெரிகிறது. ஏன்னா நம்ம ஒண்ணா டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ கிடையாது. நம்ம கட்சியில தலைவர் முதல் தொண்டர் வரைக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரைகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் நம்ம எல்லாம். எப்படி சாத்தியம்? மனம் இருக்கு, அதனால் வேலை நடக்குது. இன்னைக்கு பணம் வச்சிருக்கிறவங்க கூட கோடி கோடியா மனம் இல்லை. ஒன்றிய இல்லை. ஆனா நாங்க இருக்கிறோம். எல்லாத்தையும் அண்ணி உங்க அண்ணியா நான் கேட்கறது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் முடியாம இருக்கிற அந்த பூத்தை முடிக்கணும். அணிகளுக்கு 5 பேர் உடனடியா தேர்ந்தெடுத்து தலைமைக்கு அனுப்பணும். ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னா எந்த குரூப்பிசம் இல்லாமல் ஒற்றுமையாக வேலை செய்யணும். அப்பதான் கட்சி நம்பர் 1 வரும். தேர்தலில் நாம் நம்பர் 1 ஜெயிக்க முடியும். எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு கோட்டையாச்சு திண்டுக்கல். ஏன் இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிக கிடைக்கலன்னு எனக்கு மிகப்பெரிய வலி உண்டு. தலைவருக்கு அந்த வலி உண்டு. ஆனா அதை இந்த தேர்தலில் முறியடிப்போம். உறுதியாக திண்டுக்கல்ல இருந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபைக்கு வருவது உறுதி உறுதி உறுதி. தலைவர் ஆசீர்வாதத்தோடு மக்கள் ஆதரவோடு மகத்தான வெற்றி திண்டுக்கல்ல பெறுவோம். இங்கு முரசு வென்றது என்ற வெற்றி செய்தியை நாம் பறைசாற்றுவோம் என்று இன்றைக்கு அமாவாசை நாளில் நாம் உறுதிமொழி எடுப்போம் என்று உங்க எல்லார்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சொல்றது என்னன்னா, இந்த டிசம்பர் 28 எல்லாருக்குமே தெரியும் நம்ம தலைவருடைய 2வது குரு பூஜை. அந்த குரு பூஜைக்கு எல்லாரும் கலந்து கொண்டு நம்ம தலைவருக்கு நம்மளுடைய மரியாதையை செலுத்தணும். எல்லாரும் வாங்கன்னு உங்களை அழைக்கிறேன். அதற்கு அடுத்தது மறந்துடாதீங்க, ஜனவரி 9 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. அந்த மாநாட்டுக்கு ஒருத்தர் கூட தவறாமல் எல்லாரும் திண்டுக்கல்ல இருந்து வண்டி கட்டி
எங்களுக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். செய்வீங்களா? எல்லாரும் மாநாட்டுக்கு வருவீங்களே? கட்டாயம் வரணும். 10 வருஷம் கழிச்சு நம்ம மாநாடு வச்சிருக்கோம். இந்த வெற்றி தான் 2026 தேர்தலுக்கான அச்சாரம் என்பதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம் தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசம் அதுதான். நம்ம தலைவர் அங்க இருக்காரு, நம்ம கூட இல்லைன்னு நினைக்காது. தெய்வமா நம்ம கூட தான் வந்திருக்கிறார் பாருங்க. நம்ம கூட தான் தலைவர் தெய்வமா வர. தலைவரே கட்சிகள் ஆண்டிருக்கு. எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க இந்த தமிழ்நாட்டிலும். நான் சொல்றேன், கடையேழு வள்ளல்கள் அவங்க கதையை நம்ம தெரிஞ்சோம். வள்ளல்கள் பாரி கூட தன் தேனை வந்து முல்லை கொடிக்கு கொடுத்துட்டு தான் போனார். பாரிக்கு யாரும் கொடுக்கல. ஆனா 8வது வள்ளல் எம்ஜிஆர், 9வது வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இலங்கை வாழ் தமிழ் மக்களாக அன்பு பரிசாக தரப்பட்டதுதான் இந்த தேர். சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு கேப்டனுடைய ரதம் தமிழ்நாடு முழுக்க மக்களை பார்க்க வந்து கொண்டிருக்கு. நல்லா இருக்காருதான், சூப்பரா இருக்கா? இது தலைவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கிடைச்ச பெருமை. இது யாருக்குமே வந்து ரத்தத்தை வந்து பரிசா கொடுத்த வரலாறு உலகத்திலேயே இல்ல. அது தலைவருக்கு மட்டும்தான் கிடைச்சது. ஏன் கிடைச்சது யோசிச்சு பாத்தீங்களா? தலைவர் உண்மையாக தமிழர்களை நேசித்தார். தமிழ் மக்கள் உண்மையாக நம்ம தலைவரை நேசித்ததுனாலதான் இந்த பரிசு. அதை நீங்க எல்லாரும் பார்க்கணும், தலைவரையும் பார்க்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரத யாத்திரை என்று நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம தேர்தல் வரைக்கும் ரத யாத்திரை இருக்கும். அதற்கு பிறகு தலைமை கழகத்திலே உங்கள் பார்வைக்காக வைக்கப்படும். நீங்க எப்ப யார் கோயிலுக்கு வந்தாலும் தலைவருடைய ரத யாத்திரையும் நீங்க அங்க பார்க்கலாம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க எல்லாம் நினைக்கலாம், நம்ம வந்து இந்த வார்த்தை யாரோட கூட்டணி வைக்க போறோம், எப்படி ஜெயிக்க போறோம் இருக்கா மனசுல எல்லாருக்கும்? ஆமாவா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இல்லாட்டி உங்க அண்ணியா உங்க அம்மாவா நான் எப்படி இருக்க முடியும்? அதனால உங்ககிட்ட சொல்ற, உறுதியாக இந்த முறை நீங்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணி, அதுதான் நிச்சயமாக நாம அமைக்க போகிறோம். உங்களிடையே உங்க கருத்தெல்லாம் மாவட்ட செயலாளர் சொன்னேன். மாவட்ட செயலாளரை அழைப்போம் தலைமைக்கு. உங்கள் கருத்தாக நீங்க நோட் பண்ணி வந்து எங்க கிட்ட சொன்னோம். எங்கள் கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் விரும்பும் கூட்டணியை இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கும். உறுதியாக நான் சொல்றேன், தமிழ்நாட்டை எந்த கட்சி பெரிய கட்சி நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சரி, சந்தோஷம், அது ஓகே. நம்ம தான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு மத்திய மாநில அரசுல இருக்கின்ற அனைவருமே தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டேன். அதனால உறுதியாக நல்ல நேரம் வரும்போது அதற்கான அறிவிப்பு உங்களுக்கு வரும். நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவு, மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவு தான் அந்த கூட்டணி அமையும் என்று சொல்றேன். அதுதான் நான் எல்லா பிரஸ் மீட்ல சொல்றது நீங்க கேட்டிருப்பீங்க. ஜனவரி 9 மாநாட்டுல எங்க கூட்டணி யாரோடு என்று நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்களா நீங்க? ஏன்னா இந்த முறை உங்க எல்லாரையும் கேட்டு தெளிவான ஒரு டிசிஷன் நிச்சயமா நம்ம எடுப்போம். அந்த வெற்றி உறுதி என்ற அளவு இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட மீண்டும் சொல்றேன், கூட்டணி முடிவாயிட்டா அந்த நம்மளுடைய மாநாடு இன்னும் பிரம்மாண்ட மாநாடு ஆயிடும். இல்லைன்னா அன்னைக்கு தான் அறிவிக்க வேண்டி வரும். எப்படி இருந்தாலும் ஆனா கூட்டணி வெற்றி உறுதி என்றதை சொல்லி நாம ஜெயித்து வரும் பொழுது இங்க நம்ம திண்டுக்கலுக்கு வேடசந்தூர், அதுவும் வேடசந்தூர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஊரு. இன்னைக்கு தமிழ்நாடே இங்க வந்து லிங்க் ஆகிற ஊர். அப்ப நம்ம வேட்பாளர் யார் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஜெயித்து வந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நம்ம செய்வோம்னு ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்கிறேன். இங்க வேடச்சந்தூர்ல நிறைய இடத்துல கரூர் ஆற்றில் இருந்து நேரடியாக ராட்சச குழாய்களை அமைச்சு தண்ணீர் கொண்டு வந்து இங்க இருக்கிற குளங்களை நிரப்பணும். அதன் மூலம் இங்க இருக்கின்ற மக்களுக்கு குடி தண்ணீரும் அதே நேரத்தில்
குடி தண்ணீர் பிரச்சனை இல்லாம உருவாக்கணும்னு கேட்டிருக்கீங்க. அந்த வகையில் முதல் கட்டமாக எவ்வளவு செலவாகும் என்ற ரீதியில் ஆய்வு செய்து இந்த தொகுதி மக்களுக்கு உறுதியாக மற்றவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், ஆனா தேமுதிக சொன்னதுதான் மாற்றமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு நிச்சயம் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். அதே மாதிரி இந்த வேடச்சந்தூர் சேனன்கோட்டை முருங்கை பதப்படுத்தும் நிலையம் இங்கு இருக்கிறது. அந்த குளிர்சாதன கிடங்கு அங்க துவங்காததுனால பலனின்றி உடனடியாக அதை திறக்க செய்து விவசாயிகளுக்கு இங்கிலீஷ்ல சொல்வோம் அதை பயன்பாட்டுக்கு உறுதியாக நாம் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி வேடச்சந்தூர் தாலுகா பகுதி மக்களின் நலன் கருதி இங்கு மின் மயானம் கொண்டு வர வேண்டும். அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கு, ஆனால் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்று மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வளர்ந்தா கடைசியில நம்ம போய் சேர்ற இடம் மயானம் தான். அது மின் மயானமா பண்ணா இல்லை உங்களுக்கு குறைஞ்சு போறாங்க, செய்ய மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். நம்ம வேட்பாளரோ இல்ல கூட்டணி வேட்பாளரோ யாருன்னு இன்னைக்கு தெரியாது. வரும்போது உறுதியாக இந்த மின் மயானம் வேடச்சந்தூருக்கு கொண்டு வரப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே போல நீரோடைய இருக்கின்ற ஜீவநதியாக விளங்கி குடைகளாறு இப்போது கழிவு நீர் தங்குகின்ற குட்டையாக மாறி இருக்கு. உறுதியாக அதை சுத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம். அதே மாதிரி குஜிலியம்பாறை டி கூடலூர் சிப்காட் கோம்பை ஊராட்சியில சிட்கோ என முதல் கட்ட பணிகள் அதிமுக ஆட்சியில வேகமாக துவங்கப்பட்டுச்சு. என்ன காரணத்துக்கோ தெரியல, இப்போ அது அப்படியே கடப்புல போட்டாங்க. ஆட்சி மாறினாலே திட்டங்களும் மாறிடும். அதான் நம்ம ஊரோட தலையெழுத்து. எந்த ஆட்சி வந்தாலும் போனாலும் ஒரு திட்டம் மக்களுக்கு பலன் அளிக்கிறது என்றால் உறுதியாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதில் நாம உறுதியாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். வேடச்சந்தூர் வடமதுரை பகுதியில் ஏராளமான நூற்பாலைகள் இருக்கு. கூடுதல் மின் கட்டணம் போன்ற முடிவுகளால் நூற்பாலைகள் மிகவும் மூடப்பட்டு இன்னைக்கு அதை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. இது எல்லா தமிழ்நாடு முழுக்க இந்த நிலைமை இருக்கு. நிச்சயமாக தலைவர் எப்பவுமே சொல்வார், ஒரு மனிதனுக்கு 2 கண்ணு எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று விவசாயம், ஒன்று நெசவு தொழில் என்று தலைவர் எப்பவுமே சொல்வார். இது இரண்டும் சிறந்த முறையில் இருந்தால் தமிழகம் வளர்ந்த தமிழகமாக, வாழும் தமிழகமாக, இந்தியாவின் வல்லரசு தமிழகமாக நம்மளால மாற்ற முடியும். வெயிட் பண்ணுங்க, நமக்கான நேரம் வெகு விரைவில் வர இருக்கிறது. விவசாயத்தையும் நெசவையும் நிச்சயம் நாம் முன்னேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இந்த பெரும்பாலான குளங்கள் கல் குவாரிகள் அமைச்சு அரசு அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா செயல்பட்டு இருக்காங்க. இதேதான் வேலை அவங்களுக்கு, திருட்டுத்தனம் தான், வேற ஒண்ணும் தெரியாது. இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? அதே மாதிரி யாராவது கேட்டா உடனே அனுமதி சீட்டு போட்டுதான் மண்ணை எடுக்கிறோம்பாங்க. ஒரு அனுமதி சீட்டும் கிடையாது. மாதந்தோறும் விவசாயிகள் குறைத்திருப்பனால விவசாயிகள் இந்த கருத்தை தொடர்ந்து சொல்றாங்க. ஆனா அதை யாருமே கேட்கறது இல்ல. ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை கூடிய ஆட்சி நாம கொண்டு வந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் நம் தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது போல் அவரது லட்சியங்களையும் கொள்கைகளையும் வென்றெடுக்கின்ற ஒரு கூட்டணி அமைச்சு நிச்சயம் தமிழ்நாட்டில் அனைவருடைய வாக்குகளையும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என்று சொல்ற இந்த நேரத்தில் சரி, அண்ணி இவ்வளவு வாக்குறுதி சொல்றாங்களே, நடக்குமான்னு நினைக்காதீங்க. என்ன செய்வோமோ அதை தான் சொல்வோம், என்ன சொல்றோமோ அதை நிச்சயம் செய்வோம். அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனாலதான் நம்ம தலைவர் டைலாக் ஒன்று இருக்குல்ல, என்ன துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறே கிடையாது என்று. அதனால நிச்சயம் தைரியமானுங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் சுத்திட்டு தான் இருக்கும். இனி மேல இருக்கிறவங்க நம்ம எப்படி ஜெயிப்போம் மட்டும் நினைக்காதீங்க. மேல இருக்கிறவங்க கீழே வந்துதான் இருக்கிறோம், கீழே இருக்கிற நாம மேல போய் தான் தீர்வோம். இதுதான் நீதி, இதுதான் உண்மை.
இன்னைக்கு இரவு இருக்கு, நாளைக்கு காலையில விடியும் தானே. காலையில விடிஞ்ச நைட்டு வருதா? விடியலும் இரவும் சமம் மாறி இங்கு மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது. எனவே கான்பிடண்டா இருங்க, உறுதியா இருங்க. எஸ்ஐஆர்னு உங்க வாக்குகள் எல்லாம் திருடப்படுவதாக ஒரு செய்தி தினந்தோறும் தலைமை கழகத்துல தொடர்ந்து நாங்க அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தனி நபரும் போய் நம்ம வாக்கு நமக்கு இருக்கா செக் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர்களும் நம்ம வாக்கு நம்ம உறுதிப்படுத்திட்டா அதை திருடுற உரிமை இந்த ஜென்மத்தில் இந்த உலகத்துல எவருக்குமே கிடையாது. இது ஜனநாயக நாடு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. ஜனநாயக நாட்டில் நம்மளுடைய ஓட்டுகளை உறுதி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. அதனால எல்லாம் போய் அவங்க ஓட்டுரிமையை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்க குடும்ப உறுப்பினர்களையும் அது போல கூட கூட்டு போய் அவங்களுக்கும் உறுதியாக வாக்கு உறுதியாக இருக்கான்னு செக் பண்ணும். சரிங்களா? செய்வீங்களா? எல்லாரும் போறீங்களா? என்னமா? கண்டிப்பா செய்வோம். அதான் நமக்கு வாக்குரிமை இருந்தாலும் போய் ஓட்டு போட முடியும். இல்லைன்னா எப்படி ஓட்டு போடுறது இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு நான் டெய்லி இதை சொல்லிட்டே வரேன். நாளைக்கே சரிங்க 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 அப்படிங்களா? பேருங்க உங்க பேர் சொல்லுங்க. சாகுல் அமீத். சரிங்க, பேச்சாளர் மறுபடியும் உங்களுக்கு பேச்சாளர் குறித்து சொல்ற மைக்ல பிடிச்சி பேசுங்க தலைவர் பெருமையா. சரிங்களா? வெடி சத்து வரும். எப்படி? அப்படியா? இல்லவ அது நீங்கெல்லாம் பயந்து போயிருக்கீங்க. அது என்னன்னே தெரியாம இருக்கீங்களா? நான் ஒரே நிமிஷம் சொல்லிடுவேன். அதுக்கு பதில் அங்க மலையை தோண்டி முழுகிட்டு இருக்கானுங்க. அதுக்கு வைக்கிற வெடிகுண்டு தான் அது. புரியுதா உங்களுக்கு? மலையை உடைச்சு அதுல இருந்து திருடி எல்லா கனிம வளத்தையும் கொள்ளையடிக்கிறவங்க ராத்திரி நேரத்துல அங்க வெடிகுண்டை வச்சு மலையை பொழந்து 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 சாப்பிடுறாங்க. அந்த சத்தம் தான் இரவுல உங்களுக்கு கேட்குது. அதே வேட்டு சத்தம் அவங்களுக்கு திருப்பி அடிக்கும் பாருங்க. நிச்சயமாக சிவன் சொத்து குலநாசம். மலைகள் எல்லாமே சிவனுக்கும் முருகனுக்குரியது. யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ பொறுத்து இருந்து பாருங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது. தலைவர் அப்போ சொல்வாருமா, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சா தண்டனை அனுபவத்தே தீரணும். இதுல யாரும் தப்ப முடியாது. இன்னைக்கு ஊழல் பண்ணிட்டோம், நம்ம மந்திரியா இருக்கோம், நம்ம எம்எல்ஏ ஆளுங்க ஆகுனாதீங்க. ஒரு செகண்ட் தூக்கி எரிஞ்சிருவாரு கடவுள். புரியுதுங்களா? எதுக்கும் பயப்படாதீங்க. அது வேற்று வேறி வெடி சத்தம் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. மலையை குடையிறவங்க வேட்டு வைக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வேட்டு திருப்பி போகணும் மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அதனால உறுதியா இருங்க. வெற்றி பெறுவோம். மிகப்பெரிய நாம் கூட்டணி அமைப்போம். எல்லாரும் தவறாமல் மாநாட்டுக்கு வந்து வரணும். அவர் என்ன சொல்றாருன்னா, உழவு பூங்கான்னு ஒண்ணு அதிமுக ஆட்சியில அறிவிச்சாங்கன்னா சரிங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது திறக்கவும் இல்லை, என்னாச்சுன்னே தெரியலங்கிற. ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆமா, கண்டு ஒதுக்கல, அவங்களுக்கு ஒதுக்கிக்கிட்டாங்க. அப்படி சொல்லுங்க. கண்டு ஒதுக்குறோம் ஒதுக்குறோன்னு அவங்களுக்கு ஒதுக்கிக்கிறதுனாலதான் எந்த ஸ்கீமுமே இது வரல. இது உண்மை. எனவே இன்னைக்கு விவசாயிகளுக்காக பாரத பிரதமர் வந்திருக்காரு எங்க கோயம்புத்தூருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது கலப்படம் இல்லாம ஒரு விவசாயத்துக்கு வந்திருக்கார். விவசாயிகளுக்காக ஒரு பிரதமர் வந்திருக்காங்க. நல்ல விஷயம். ஒரு பிஜேபி கூட கூட்டணியான நல்ல விஷயம் நடந்தா பாராட்டுவார். இவ்வளவு நேரம் குறை சொன்னா தப்பு நடந்தா சுட்டி காட்டுவோம். அதுதான் தேமுதிக. அது மட்டும் கிடையாது. இங்க உங்கள் சார்பா ஒரு வேண்டுதலை மத்திய மாநில அரசுகளுக்கு நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் இருந்தால் கவர் பண்ணி கவர்மெண்ட் காதுக்கு நீங்க கொண்டு போகணும். இன்னைக்கு
கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை வரைக்கும் ட்ரெயினே கிடையாது. இருந்த மெட்ரோ ட்ரெயினும் கேன்சல்ங்கிறாங்க. நான் ஒரே ஒரு வேண்டுதல் சொல்றேன். இங்க இத்தனை லட்சம் ஜனம், இத்தனை கோடி ஜனம் இருக்கா, வெறும் பஸ்ஸும் காரும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதுரை டு கோயம்புத்தூர் மத்திய மாநில அரசுகளை சேர்ந்தவர்களே, தேமுதிக சார்பா ஒரு வேண்டுதலை, கோரிக்கையை மக்கள் சார்பா வைக்கிறோம். உடனடியாக நீங்கள் ஒரு ரயில வந்து மதுரை டு கோயம்புத்தூர் வந்தே பாரத் என்ற ரயிலை நிச்சயமாக மக்களுக்காக கொண்டு வர வேண்டும். அது மக்களுக்கு நிச்சயம் பயன் அளிக்கும். இந்த வேடசந்தூர் எவ்வளவு ஒரு பெரிய பிசினஸ் சென்டர். இங்க எவ்வளவு ஜனம் வர்றாங்க போறாங்க. ஏன்னா ட்ரெயின் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அவங்களுக்கு. வந்தே பாரத் என்ற ஸ்கீம் இன்னைக்கு உலகம் முழுக்க, இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்துட்டு இருக்கு. அது நம்ம மக்களுக்கும் வரணும்னு சொல்லி உங்க முன்னாடி சொல்றேன். இதை நான் டைரக்டா மத்திய மாநில அரசுகளுக்கு நம்ம தலைமை கழகத்தின் மூலம் நிச்சயமாக கடிதத்தை முதல்வர் ஸ்டாலினுக்கும் பிரதமருக்கும் தலைமை கழகம் அனுப்பும். அந்த ஸ்கீம் வெகு விரைவில் வரணும் சொல்லி கேட்டுக்கொண்டு அனைவரும் மாநாட்டிற்கு வாருங்கள், சந்திப்போம் என்று கூறி, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி வரவேற்க வந்த அனைவருக்குமே இருகரம் கூப்பி தலைவர் சார்பாக, தேமுதிக சார்பாக பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.